அனைவருக்கும் வணக்கம். நான் காலேஜ் படிக்கிறப்போ ஐசிடி ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒரு கிளாஸ் நடந்துச்சு. 1 வீக்கோ 10 டேஸோ நடந்துச்சு. அங்கே என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. எல்லாரும் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ என்னோட டர்ன் வரப்போ நான் சொல்லிட்டு இருக்கப்போ பிரியாணி பற்றி நான் ஏதோ சொல்லிட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே, பிரியாணி பண்ணுறதை பற்றி என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இன்க்ரீடியண்ட் எதுவுமே தெரியாது, என்ன ப்ராசஸ்ன்னு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே தெரில. நான் தமிழ் மீடியம் தான் ஸ்கூலில் படித்தேன். பட் இருந்தாலும் அதை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. நான் அதுக்கான முயற்சிகள் எடுக்காமல் விட்டுட்டேன். அப்போது அதனால என்னாச்சு அப்படின்னா, என்னால் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல, ஒரு சின்ன சென்டென்ஸ் கூட ஃபார்ம் பண்ண முடியல. முக்கியமாக எனக்கு இன்க்ரீடியன்ட் நேம் எதுவுமே தெரியல. அதுவும் இல்லாமல் இங்கிலீஷில் என்னென்ன பேருன்னு சுத்தமாக தெரியல. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ எல்லோரும் முன்னாடியும் அப்படி ஒன்றுமே தெரியாமல் நின்றுட்டு இருந்தப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்தாச்சு. அப்போ அந்த மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களால் இங்கிலீஷில் பேச முடியல, இதெல்லாம் எல்கேஜி குழந்தை கூட நல்லா பேசும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் என்ன சொன்னா அப்படின்னா, சரி விடு, ஃபீல் பண்ணாத, அந்த மேம் கொஞ்சம் பொலைட்டாக சொல்லியிருந்துருக்கலாம், இல்லை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி சொன்னால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, பேசாமல் இன்றைக்கி கிளாஸ்க்கு லீவ் எடுத்துருந்துருக்கலாம், கிளாஸ் வராமல் ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்தோடனே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ ஏன் ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்ட, ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதை வச்சு சில பேர் நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். அதை ஒரு இன்சல்ட்டாக எடுத்துக்காமல் அதை கற்றுக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ இது ஒரு கதை கிடையாது, என்னோடய காலேஜ் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். ஸோ இதை எதுக்காக நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதிலேருந்து தான் இன்றைக்கான லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு சில சென்டென்ஸை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த தமிழ் வாக்கியங்களை தான் இந்த லெசனில் நம்ம இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். இப்போது அதில் சொன்ன என்னென்ன தமிழ் வாக்கியங்களெல்லாம் நம்ம இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னா இல்லையா, அவங்க கொஞ்சம் பொலைட்டாக சொல்லியிருக்கலாம் அல்லது ப்ரைவேட்டாக சொல்லியிருந்துருக்கலாம். அடுத்து நான் ஃபீல் பண்ணேன் இல்லையா, நான் பேசாமல் லீவே எடுத்திருந்துருக்கலாம், நான் ஹாஸ்டல்லையே தங்கியிருந்திருக்கலாம், நீ கிளாஸ் வராமல் ஹாஸ்டல்லே இருந்திருந்துருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லையா, நீ ஏன் எதுவுமே சொல்லலை, why didn't you say anything, ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதிரி யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், யாராவது இன்சல்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்த்தோன்னா ரைமிங்காக அதே மாதிரி தான் வருது. ஹர்ட் பண்ணியிருக்கலாம், நீ சொல்லியிருக்கலாம், அந்த லா லா அதெல்லாம் தான் ரைமிங்காக வருது. ஸோ இந்த மாதிரி ரைமிங்காக வரனால நம்மளுக்கு இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான் இருக்க போகுது, என்ன வெர்பு மட்டும் மாறப்போகுது, அவ்வளோதான். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்த அந்த லா 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 எதில் வருது அப்படின்னா, குட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சப்ஜெக்ட் எது வந்தாலும் குட் வரப்போகுது, ஹாவ் வரப்போகுது, அதுக்கப்புறம் V3 ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் வரப்போகுது, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன இருக்குது நமக்கு, ஷீ குட் ஹாவ் டோல்ட் பொலைட்லி. சப்ஜெக்ட் ஷீ வந்திருக்கு, சப்ஜெக்ட் எது வந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன போட போகிறோம், குட் போட போகிறோம், ஹாவ் போட போகிறோம், அந்த பக்கம் V3 ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் போட போகிறோம். போட்டுட்டோமா. டெல்லோட V3 ஃபார்ம் என்ன, டெல், டோல்ட், டோல்டு. ஸோ டோல்டை தூக்கி போட்டுட்டோம். கொஞ்சம் பொலைட்டாக அவங்க சொல்லியிருந்துருக்கலாம், அதனால பொலைட்லியே எக்ஸ்டென்ஷனாக நம்ம ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே என்ன இருக்குது, ஐ குட் ஹாவ் டேக்கன் லீவ். நான் லீவு எடுத்து இருந்திருக்கலாம். ஸோ நார்மலாக லீவ் எடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வரப்போகுது, நமக்கு லாம் வந்திருக்கு. அப்போ நம்ம குட் அல்லது கேன் யூஸ் பண்ணுறோம். இங்கே எடுத்து இருந்திருக்கலாம், அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயம். இப்போ நான் முன்னாடி அந்த ஸ்டோரி சொன்னது முடிஞ்சு போன ஒரு விஷயம், அதை பற்றி இப்போ நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசாமல் நான் கிளாஸ் போனதுக்கு நான் லீவே போட்டிருந்துருக்கலாம், அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா.
ஸோ அதனால நம்ம இந்த could have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது, அதே அந்த இருக்கலாம் இருந்திருக்கலாம் அதே தான் வருது. அதனால வெர்பு மட்டும் இங்கே மாறும், வேறு எந்த குழப்பமும் அவ்வளோக்கா இருக்காது. ஐ could have stayed at hostel. நான் பேசாமல் ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நீ ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், உனக்கு தெரிஞ்சதை எதுவுமே சொல்லாமல் ஏன் இருந்த அப்படின்னு கேட்டாங்க. யூ could have said something. நீ ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். இப்போது ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சஜஷனோ இல்லை ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியோ குறிக்கிறத கேன் அண்ட் குட்ல நம்ம போன லெசனில் பார்த்துட்டோம். அதே விஷயத்த பாஸ்டில் குறிப்பிட நம்ம இந்த could have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ரொம்ப குழப்பிக்காமல் அந்த தமிழ் எழுத்தை வச்சுக்கிற போகிறோம், அந்த தமிழ் கீவேர்ட்ஸை வச்சுக்க போகிறோம். அந்த தமிழ் கீவேர்டை வச்சு நம்மளே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை பேசிகிட்டே இருந்தோன்னா இது எந்த கேட்டகரி கீழே யூஸ் பண்ணுறோம், எந்த இங்கிலீஷ் சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பயம்லாம் இல்லாமல் வெறும் தமிழ் வார்த்தை தெரிஞ்சால் போதும், அதை வச்சு நம்மளே நிறையா ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன சென்டென்ஸ்லாம் சொன்னோம், இந்த மாதிரி யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். someone could have hurt you. ஹர்ட்டுக்கு தேர்டு ஃபார்மு இதே தான், அதனால் someone could have hurt you, நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஒரு கெஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து தெரியாது உங்களை யாராவது இந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை இன்சல்ட் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி எனக்கு தெரியாது. பட் நான் வந்து கெஸ் பண்ணுறேன், உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம், உங்களையும் யாராவது இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். அந்த இடத்துலையும் நம்ம இந்த could have யூஸ் பண்ணுறோம். என்ன, someone could have hurt you, they could have insulted you. அவங்க உங்களை இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நம்ம வந்து நமக்கான வேலை, நம்மளோட வேலையை பண்ணிகிட்டே நம்ம அதில் போயிட்டு இருக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம அம்மாக்கிட்டேயோ அந்த மாதிரி சொல்லாமல் அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ முன்னவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, முன்னவே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சரி பண்ணியிருப்பேன்ல அந்த மாதிரி சொல்கிறாங்க. முன்னவே சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி வந்தனால நம்ம could haveக்கு போயிடுறோம். ஸோ சப்ஜெக்ட் யூ வரப்போது could have told me earlier, முன்னவே எனக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம போன வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போது குழந்தை வந்து ஏதோ ஒரு டவுட் நம்மக்கிட்ட கேட்குது. அப்போ நம்ம சொல்கிறோம், நீ உங்கள் டீச்சரை கேட்கலாம், எனக்கு வந்து இது தெரியல அப்படின்னு சொல்கிற இடத்துல யூ குட் ஆஸ்க் யோர் டீச்சர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே குழந்தை திரும்பி மறுநாளும் டீச்சர்கிட்ட கேட்காம திரும்பியே உங்கள்கிட்ட கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திரும்பி என்கிட்ட கேட்குற, நேற்று தான் நீ ஸ்கூலுக்கு போனல, உங்கள் டீச்சர்கிட்டே நீ கேட்டிருந்துருக்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ குட்டுக்கு குட் ஹாவ்க்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். குட்டுனா இனிமே ப்ரெசன்ட் பாசிபிலிட்டி அல்லது ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகிறல, இது நீ உன் டீச்சர்கிட்டே கேட்டுக்கலாம், நான் என்கிட்ட கேட்டால் நான் தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது குட் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். குட் அல்லது கேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்சு போன ஒரு விஷயம், நம்ம முன்னாடி சொன்ன அதே விஷயந்தான் கேன் குட் வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்த குட் ஹாவை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். டீச்சரை கேட்டிருந்துருக்கலாம்ல, எதுக்கு திரும்பி என்னவே கேட்குற, அந்த இடத்துல நம்ம குட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை திருவிழாக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். ஆனால் உன்னோட சிஸ்டரோ இல்லை பிரதரோ யாரோ வரலன்னு சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து நம்ம சொல்கிறோம், ஃபங்க்ஷன் செம்மையாக இருந்துச்சு, நீயும் வந்திருக்கலாம், யூ குட் ஹாவ் கம் வித் அஸ், நீயும் எங்களோட வந்திருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கிளாஸில் இருக்காங்க, ஒருத்தன் மட்டும் வரல. என்னடா அவன் இன்னும் வரல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ ஒருத்தன் சொல்கிறான், தெரியலடா, அவன் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், கெஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து ஷியோராக தெரியல, we are not sure. அவன் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு வேளை பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த இடத்துல நம்ம லாம் வருதா, அப்போ வந்து இந்த குட் ஹாவை போட்டு ஃபில் பண்ணிடுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு உறுதியாக ஒரு விஷயம் தெரியாத இடத்துல ஒரு வேளை இது நடந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த குட் ஹாவை யூஸ் பண்ணுறோம். அவன் எதுக்காக கிளாஸ்க்கு வரலன்னு தெரில, ஒரு வேளை பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைனா ஒரு வேளை லீவ் எடுத்திருந்துருக்கலாம்,
he could have taken leave. லீவ் எடுத்திருந்திருக்கலாம், இல்லைனா அவன் ஏதாவது கடைக்கு போயிருந்திருக்கலாம். he could have gone to the shop. கடைக்கு ஏதாவது போயிருந்திருக்கலாம், எங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம கெஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம இந்த could have போட்டுடுறோம். ஸோ யூசேஜ் ஆஃப் could have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் நம்ம பார்த்துருக்குது இது வந்து பார்ட் 1. இதில் நம்ம 2 விஷயத்தை கவனிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணியிருந்துருக்கலாம்ல, அப்படி பண்ணியிருந்துருக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்காகவும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி கெஸ் பண்ணுறதுக்காகவும். இப்போ இந்த பொருளை யார் திருடினது, அவன் திருடி இருந்திருக்கலாம், எனக்கு சரியாக தெரில, ஒரு வேளை அவன் திருடி இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துலையும் இந்த லாம் வரதை கீவேர்டை வச்சு நம்ம இந்த could have ஈஸியாக பேச போகிறோம். இன்னும் ஒரு யூசேஜ் இருக்குது, அதை நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இப்போது இந்த லெசன் புரிஞ்சதா இல்லையான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.